ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதே செடி தான் நான் வந்து வளர்த்துனது. இது நான் குட்டி குட்டியாக நான் நாற்று வளர்த்தி நான் வந்து வளர்த்துறது வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, எனக்கு வந்து அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லைங்க. அதனால் எங்கள் பக்கத்து வீட்டில் நான் அந்த நாற்றை வந்து நான் கொடுத்தேன். இதை நீங்கள் வளர்த்திக்குவாங்க. நான் க்ரோ பேக்கில் நட்டினது போக மிச்சம் இருக்க நாற்றை வந்து நான் கொடுத்தேன். இதை நீங்கள் நெட்டி வளர்த்திக்குவாங்கக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தரையில் வச்சு வளர்த்தாங்க. பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குதுன்னு. அதுவே நான் வந்து க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்திருக்கேன். அதுக்கும் இதுக்கும் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பார்த்தீங்களா, இது எவ்வளோ நல்லா ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் வளர்ந்துருக்குன்னு நல்லா பாருங்கள். இதுதாங்க நம்ம நார்மலாக வளர்த்துறக்கும் நல்லா ஊட்டச்சத்தான ஐட்டம்ஸ் வந்து நம்ம செடி கொடுத்து வளர்த்துறக்கும் இருக்க மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். அது வந்து ரொம்ப வாட்டமாகவும் இருக்குது, ரொம்ப தண்டெல்லாம் வந்து ரொம்ப மெல்லிசாகவும் சன்னமாகவும் இருக்குது. அது வந்து ஒரு டைப் ஆஃப் தக்காளி. இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் நாட்டு தக்காளிங்க. நான் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறேன், ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும். அந்த ஸ்டெம்மெல்லாம் ரொம்ப மொந்தமாகவும் இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமான செடியாகவும் இருக்குது. நான் இதுக்கு வந்து நிறையா ஊட்டச்சத்தெல்லாம் வந்து கொடுத்து வளர்த்திட்ருக்கேங்க. அதில் வந்து ஒரு டைப் ஆஃப் ஊட்டச்சத்து தான் வந்து இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வச்சே உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபெர்டிலைசர் தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாம்பார் வைப்போம்ல, அதுக்காக பருப்பு ஊற வச்சு தானே நம்ம வந்து சாம்பார் செய்வோம். அந்த பருப்பு ஊற வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்ச தண்ணியை வந்து நல்லா கழிஞ்சுக்கோங்க. கழிஞ்சு அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம இப்போ அந்த செடிக்கு வந்து ஊற்றலாம். அந்த பருப்புலேயே வந்து ஏகப்பட்ட சத்து இருக்குது. மெயினாக நம்ம செடிக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், ஆக்சிஜன். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் இது எல்லாமே வந்து நம்ம ஊற்றுற தண்ணியிலையும் அட்மாஸ்பியர்லேயும் கிடச்சிருந்து. இந்த நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லாம் வந்து நம்மளாக வந்து ஒரு புஷ்டி, அதாவது எப்படி நம்ம ரொம்ப மெலிசாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சிரப் வந்து கொடுப்போம்ல, இம்யூனிட்டி சிரப், அது மாதிரி தாங்க இந்த பருப்பு தண்ணி. இதை நீங்கள் வந்து செடிக்கு டெய்லி என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் செடியில் வந்து என்னென்ன வகையான செடியெல்லாம் வச்சுருக்கீங்களோ, இது வந்து தக்காளி செடிக்கு மட்டும் இல்லை, வேறு என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கீங்களோ எல்லா செடிக்குமே நீங்கள் வந்து ஊற்றலாம். நல்லா புஷ்டியாக வளரும். அதாவது ஈல்டு உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஈல்டு வந்து கொடுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு தண்ணி மட்டும் ஊற்றினா பத்தாதுங்க. அரிசி நம்ம ஊற வச்சுருப்போம்ல சமைக்கிறதுக்கு, அந்த அரிசி தண்ணியுமே வந்து நீங்கள் ஊற வச்சு நல்லா கழிஞ்சு செடிக்கு ஊற்றி பாருங்கள். அதில் வந்து என்பிகே, அதாவது நைட்ரஜன் வந்து அரிசி தண்ணியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்திங்கனாலே உங்களுக்கு செடியில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நன்றி, வணக்கம்.